RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தமிழ்நாட்டில் பாஜக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ள நிலையில் அவர்கள் இருவரையும் அண்ணாமலை புகழ்ந்து தள்ளியுள்ளார். மேலும் இருவரும் தங்களது முடிவை மறுபரிசீலனை செய்வார்கள் என்கிற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக கூறியுள்ள அவர், பாஜக தலைமை மீது தாம் அதிருப்தியில் இல்லை என்றும் வேலைபளு காரணமாக டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்கவில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளார். நான் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட பேசினேன். ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர். 2024 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி NDA அதில் மிக முக்கிய தலைவராக இருந்தவங்க, போட்டியிட்டவங்க, தமிழக அரசியலில் நீண்ட நெடிய பயணத்தை பார்த்தவங்க, நிறைய உயரத்தை பார்த்தவங்க, அதே நேரத்தில் நிறையா பிரச்சனைகளும் சந்தித்தவங்க. அதெல்லாம் தாண்டி அரசியல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர், லாஞ்சிவிட்டி. அண்ணங்கிட்ட தொலைபேசி மூலமாக நான் வேண்டுகோள் விடுத்தேன். அவங்களுடைய முடிவை அண்ணன் மறுபரிசீலனை செய்யணும். அண்ணன் நம்ம தமிழ்நாட்டில் 2026 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இலக்கு என்பது மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும், மக்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான, மக்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய, சட்டம் ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்சி கொடுக்கணுங்கன்னா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். நானும் வச்சுருக்கேன், அதே மாதிரி நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. அதனால் அண்ணன் அவர்கள் பரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கண்ணா. முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. நம்முடைய பாரத திருநாட்டில் எத்தனை அரசியல்வாதிகள், முன்னாள் முதலமைச்சர்கள் ஒரு எலெக்ஷனில் சிம்பிள் இல்லாமல் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக எத்தனை பேர் போட்டி போட்டிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் சரித்திரத்தில் யாரும் கிடையாது. அண்ணன் OPS அவர்கள் மட்டும்தான். ஏன்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக அன்னைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக போட்டி போட்டாங்க ராமநாதபுரத்தில். அது உங்களுக்கு தெரியும். அதனால் அப்படிப்பட்ட பெரிய உள்ளம் கொண்டவர்கள், நல்ல மனிதர்கள் நிச்சயமாக பரிசீலனை செய்வாங்க. அதனால் இப்போவே தேவையில்லாமல் குழப்பி வேறு யூகங்களுக்கு விடை கொடுத்து நாங்கள் பதில் சொன்னால் அது நல்லா இருக்காதுங்கண்ணா. டிஸ்பரேட் குரூப்பிங்ஸ், அதாவது வேறு மனோபாவம் இருக்கக்கூடிய, சித்தாந்தம் இருக்கக்கூடிய குரூப்பிங்ஸ் NDAல இருக்கும் பொழுது காமன் எய்ம், காமன் கோல் என்ன? திமுக தலைமையிலான ஆட்சி இங்கே இருக்கிறத நாம் 2026 வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது. அதனால் பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னா சொல்லிங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அதெல்லாம் வருகின்ற காலத்தில் களையும் என்கின்ற நம்பிக்கைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா டிடிவி அண்ணன் அவர்களும் அண்ணன் OPS அவர்களும் பெருந்தன்மை மிக்க அரசியல்வாதிகள். அவங்க தேர் நார்மல் பொலிட்டிஷியன். அவங்க இருவருடைய அன்பையும் நான் பெற்றிருக்கின்றேன். ரொம்ப நெருக்கமாக அவங்ககிட்ட நான் பேசக்கூடிய ஒரு மனிதன், அவங்க மீது மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன், மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். நம்ம கட்சியில் நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறோம். ஸோ தேர் நாட் பெட்டி ஆர்டினரி பொலிட்டிஷியன், தேர் ஸ்டேட்ஸ்மேன் லெவலில் திங்க் பண்ணக்கூடியவங்க. அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு கூட்டணி அவங்க மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. என்னை பார்த்தா தலைமையில் அதிருப்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதெல்லாம் இல்லைங்கன்னா வேலை பளு, தொண்டர்கள் நேரம் கேட்குறாங்கன்னா, தலைவராக இருந்த பொழுது நீங்கள் நேரம் கொடுக்கல, விசேஷத்துக்கு வரல, இன்றைக்கி நீங்கள் தொண்டராக இருக்கிறீங்க வாங்கன்னு கேட்குறாங்க. அவர்களுக்கும் மதிப்பளிக்கணும். அதே நேரத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நான் முறையாக தெரியப்படுத்தியிருந்தேன், என்னால் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாது, எனக்கு இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது அப்படின்னு முதல்ல நான் சொல்லியிருந்தேங்கன்னா. அதே நேரத்தில் அமித்ஷாஜி அவர்கள்ட்டையும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் பேசியிருக்கேன். இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா. களத்திலையும் தலைவர்கள் இருக்கணும், அது முக்கியம். ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி தலைவர்கள் களத்தில் இருப்பது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியம். தொண்டர்கள் சில நேரத்தில் மட்டும்தான் எங்களை எதிர்பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் குடும்பத்துக்கு கௌரவம் கொடுத்து நாங்கள் இருக்கணும். ஒரு தொண்டன் எதிர்பார்ப்பது அவங்களுடைய சுப நிகழ்ச்சியில், துக்க நிகழ்ச்சியில் அந்த நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு. அதையும் செய்வதும் என்னுடைய கடமையாகத்தான் பார்க்குறேன். எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பெருந்தன்மை மிக்க தலைவர்கள். அவங்களும் இந்த பாதையெல்லாம் தாண்டித்தான் இன்றைக்கி பெரிய தலைவர்களாக இருக்கிறாங்க. அதனால் ஒரு தனிப்பட்ட சங்கடங்கள் அவங்களுக்கும் புரியும். அதனால் இதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எல்லோரும் பெருந்தன்மையாகத்தான் அதை பார்ப்பாங்க. RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.